உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, நீ சீரியஸா தான் சொல்றியா? சீரியஸா தான் சொல்றேன். கௌதம் அண்ணன் ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு தெரியுமா? ஏன் பண்ணிக்கிறாரு? ஜீவா அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்காம அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்ஃபேக்ட் கௌதம் அண்ணன் மதுமிதாவுக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாரு. இதனாலதான் அண்ணன் மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. இப்ப புரியுதா உனக்கு? என்னாச்சு? நதிங். சரிண்ணா, நாம அப்புறம் பேசலாம். நான் இத வந்துடுறேன். அப்ப கௌதமனை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது மாயாக்காக தான். இது ஒரு காம்ப்ரமைஸ் கல்யாணமா தான் நடக்குது. அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சலாம் கல்யாணம் நடக்கல போல. அதான் அண்ணங்கிட்ட அவங்க போட்டோ கூட இல்ல. இந்த ஐஸ்கிரீமை பார்த்தாலே எனக்கு மது ஞாபகம் தான் வரும். அவ கல்யாணம் ஆகி போறதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொண்ணா பிறந்தா என்னைக்காவது கல்யாணம் பண்ணி போய்த்தானமா ஆகணும். பொண்ணு பிறக்கும் போது பொண்ணு பிறந்துட்டான்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவ கல்யாணம் ஆகி போகும்போது என் உடம்புல பாதி உயிர் அவ கூட போற மாதிரியே இருக்கு. அவதான் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வா. காலையில் என்னை எழுப்பி விடுறதுல இருந்து, காஃபி போடுறதுல இருந்து, வாக்கிங் கூட்டிட்டு போறதுல இருந்து, மருந்து கொடுக்கறதுல இருந்து, என் டயட்டை பார்த்துக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் அவ தான் பார்த்துப்பா. இனிமே யார் செய்வா? ராம்கி, நீ இவ்வளவு வருத்தப்படுறத மதுமிதா பார்த்தா அவளும் வருத்தப்படுவா. கல்யாணமாகி போற பொண்ணு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அப்பா, ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்க. எதுக்குமா? கொடுங்கப்பா. இந்தா. அம்மா, என்னம்மா பண்ற? ரிமைண்டர் செட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. காலையில 5:30 மணிக்கு வாக்கிங் போறீங்க. அலாரம் அடிச்சாலும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடாதீங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை மாத்திரை சாப்பிடணும். நான் 3 தடவை ரிமைண்டர் வச்சிருக்கேன். மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுருங்க. அதே மாதிரி எப்பப்போ கரண்ட் பில் கட்டணும், எப்பப்போ பலசரக்கு சாமான் வாங்கணும், எப்பெல்லாம் கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ரிமைண்டர் செட் பண்ணியிருக்கேன். மது, மா, உனக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். புது புது டிசைன்ஸ்லாம் நீ பண்ண இனிமே குரூப்ல நீ டைரக்டாவே போட்டுடலாம். அப்புறம் பால்காரங்கிட்ட பேசிட்டேன். அவன் இனிமே 7 மணிக்கு அப்புறம் தான் பால் கொண்டு வருவான். நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, அவன் உன்னை கண்டிப்பா ஆன்டின்னு கூப்பிட மாட்டான். I will be miss you, Madhu. அப்புறம் பால் கார்டு, ரேஷன் கார்டு, கேஸ் புக் எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன். நீ எதுவும் தேட வேண்டாம், சரியா?
நான் இந்த வீட்ல இல்லையே தவிர எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கும். ம், போன் இங்க வைக்கிறேன். நாம வருத்தப்படுவோம்னு நம்ம முன்னாடி சந்தோஷமா பேசிட்டு போறா. ஆனா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. வாங்க சார். வாங்க மேடம். சொல்லுங்க சார். ஹாய், ட்ரெஸ் பார்க்கணும். ஓகே சார். ரெஜினா சாருக்கு ட்ரெஸ் காட்டுங்க. பாருங்க சார். வாங்க சார். வாங்க மேம். என்ன பார்க்கணும் சார்? எங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் பார்க்கணும். ஓகே சார், வாங்க. என்ன மாதிரியான ட்ரெஸ் பாக்குறீங்க மேம்? Dress எனக்கு மாடர்னா இருக்கணும், நல்ல ரிச்சா காமிங்க. பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே மேடம், உட்காருங்க. இது எவ்வளோ? 10,000 வரும் மேடம். வாட்? இவ்ளோ சீப்பா காமிக்கிறீங்க? இன்னும் நல்லா ரிச்சா காமிங்க. ஒரு 50,000 இல்ல 1 லட்சம் இல்ல அதை விட கூடனாலும் ஓகே தான். இருங்க மேடம், வேற எடுத்துட்டு வரேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு காமிச்சிட்டு அது போய் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றாங்க. என்ன கடை இது? இந்த கடைக்கு போய் என்ன கூட்டிட்டு வந்திருக்க பாரு. இது பாருங்க மேடம். இது ஓகே, பட் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா பாருங்களேன். ஓகே மேம். ஜீவா, அதுக்குள்ள உனக்கு தேவையானதை நீ செலக்ட் பண்ணிக்கோ. சார், உங்களுக்கு எந்த மாதிரி சார் வேணும்? கோட் சூட் வேணும். துணி நல்ல காட்டன்ல உருத்தாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பாருங்க. ரொம்ப காஸ்ட்லியா வேண்டாம். ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள இருந்தா போதும். வாட்? 10,000 ரூபாய்க்குள்ளயா? என்ன விளையாடுறியா? நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஜீவா. உன்னோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியணும். இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டா உன்னை யாரு மதிப்பா? மாயா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எடுத்துக்கோ. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேன். என்ன கம்பல் பண்ணாத. ஆனா எப்படி ஜீவா இவ்ளோ கம்மியா எடுக்கிற? அதுவும் கல்யாணத்துக்கு? நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு பெரிய விஐபி எல்லாம் வருவாங்கன்னு தெரியுமா? ப்ளீஸ் மாயா, ஏன் இஷ்டப்படி என்ன எடுக்க விடு. மேடம், நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு வாங்க. ஜென் செக்ஷன் மேல இருக்கு, அங்க போய் பாருங்க. ஜீவா, ஏன் தான் இப்படி பண்றியோ? நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஆள் பாதி ஆடை பாதின்னு. ஆட பாதி தானே, முழுசா இல்லையே. ஒருத்தங்க நம்மள பார்த்து முழுசா ஜட்ஜ் பண்றது நாம நடந்துக்கிற விதத்துல தான், ட்ரெஸ்ல இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.